ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குரோஷே இன்க்ரீஸ் ஸ்டிச். ஸோ குரோஷேயில் இன்க்ரீஸ் ஸ்டிச் அப்படின்னா என்ன, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு போடுறது தான் இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு பண்ணலாம். சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணச்சில் ஒரு செயின் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஒரு செயின் நம்ம போட்டுட்டோம். அப்புறமா ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம். இனி இதே செயினில் பாருங்கள், இதே ஃபஸ்ட்டு செயின்லேயே கூட ஒரு சிங்கிள் குரோஷே போட்டால் அது வந்து சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ். இந்த இன்க்ரீஸ் ஸ்டிச் ஏன் நம்ம பண்ணுவோன்னா, அந்த நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவோம்ல, அதை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கு வேண்டி. பாருங்கள், இந்த ரவுண்டு ஷேப் இருக்குல்ல, இப்போ நம்ம சென்டரில் வந்து ஒரு 10 ஸ்டிச்சு போட்டிருக்கோன்னா, அடுத்த ஸ்டிச்சு கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு 20 ஸ்டிச்சு நம்ம போடணும். அந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சு கூட கூட போட்டு தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை நம்ம பெருசாக கொண்டு வரோம். ஸோ இந்த சர்க்கிளோடைய ஸ்டிச்சை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு போட்டு நம்ம வந்து அதை பெருசுபடுத்துவோம். இந்த சின்ன வட்டத்துலேருந்து அடுத்த வட்டம் பாருங்க பெருசாக இருக்குது, அடுத்த வட்டம் பாருங்க பெருசாக இருக்குது, இப்படி பெருசாக ஆக்கிட்டே வரோம்ல. இது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 ஸ்டிச்சாக போட்டு இப்படி பெருசாக்குறோம். ஸோ எவ்வளோ பெருசு நமக்கு வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம 2 ஸ்டிச்சாக அப்படி போட்டு நம்ம பெருசாக்கலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் எந்த ஷேப்பாக இருந்தாலும், எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம வந்து அதை கொஞ்சம் பெருசுபடுத்தணும், கொஞ்சம் விரித்து பெருசுபடுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் இந்த ஸ்டிச். ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு போடுறது தான் இன்க்ரீஸ். இனி அடுத்து பாருங்கள், நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே நம்ம பண்ணிட்டோம் இல்லையா. இனி நமக்கு ஹாஃப் டபுள் குரோஷே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதே ஸ்டிச்சில் கூட ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அவ்வளோதான். அடுத்து டபுள் குரோஷேக்கு பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டபுள் குரோஷே பண்ணிட்டோம். இப்போ இந்த செயினில் ஒரு டபுள் குரோஷே தானே இருக்குது. நமக்கு இப்போ டபுள் குரோஷே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதே செயினில் கூட ஒரு டபுள் குரோஷே போட்டுடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பாருங்கள், ஒரே செயினில் இப்படி 2 ஸ்டிச்சு போடுறது தான் இன்க்ரீஸ். இப்போ பாருங்கள், இதில் சிங்கிள் குரோஷேக்கு அப்ரிவியேஷன் பாருங்கள், SCINC, சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ். அடுத்து ஹாஃப் டபுள் குரோஷேக்கு HDC இன்க்ரீஸ், டபுள் குரோஷேக்கு DC இன்க்ரீஸ், ட்ரிபிள் குரோஷேக்கு TR இன்க்ரீஸ். இதே மாதிரி எத்தனை ஸ்டிச் வருதோ அத்தனை ஸ்டிச்சுக்கும் ட்ரிபிள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே அந்த மாதிரி எத்தனை ஸ்டிச் வந்தாலும் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இன்க்ரீஸ். அதோட சிம்பிள் பாருங்கள், ஒரே இடத்துல 2 சிங்கிள் குரோஷே, அப்புறமா 2 ஹாஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, 2 ட்ரிபிள் குரோஷே, 2 டபுள் ட்ரிபிள் குரோஷே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதான் இதோடைய சிம்பிள். ஸோ குரோஷே இன்க்ரீஸ் ஸ்டிச் அப்படின்னா ஒரு செயினில் நம்ம வந்து 2 ஸ்டிச்சு போடுறது. இந்த மாதிரி ஒரு செயின் இருக்கும், அதில் வந்து நம்ம 2 ஸ்டிச்சு போடுறோம். அது எந்த ஸ்டிச்சாகவும் இருக்கலாம். சிங்கிள் குரோஷேயோ, ஹாஃப் டபுளோ, டபுள் குரோஷேயோ, ட்ரிபிள் குரோஷேயோ, டபுள் குரோஷே, எந்த ஸ்டிச்சாகவும் இருக்கலாம். ஒரே செயினில் 2 ஸ்டிச்சு போடுறது தான் இன்க்ரீஸ். அந்த இன்க்ரீஸ் ஸ்டிச் நம்ம ஏன் பண்ணுவோம்னா, ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த குரோஷே இன்க்ரீஸ் ஸ்டிச் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டவுட்டு கேளுங்க, உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.